பிக் பாஸ் சீசன் 9 டே 2 என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாமா? சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. போட்டியாளர்கள் தான் இன்ட்ரெஸ்டாலான்னு பார்த்தா வர சண்டை கூட இன்ட்ரெஸ்டா இல்ல. கக்க போறதுக்கு கொரட்டை வர்றதுக்குலாம் சட்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தாசா லாடு லபக்கு தாசா அப்படின்ற மாதிரி விடிய கால 3 மணிக்கு நம்ம திவகர்கிட்ட நீங்க டாக்டர் தானா அப்படின்ற மாதிரி சண்டைலாம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம யோசிச்ச நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா, வைக்கிறேன்னா உங்களுக்கு தண்ணியில கண்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில கண்டத்தை வச்சாரு. யூஸ் பண்ற தண்ணில இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலயும் சரியான ஆப்ப வச்சாரு. ஆக்சுவலி அதை பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதனால யூஸ் பண்ற தண்ணிக்கு வெளியே 2 பேருக்கு காவலையும், குடிக்கிற தண்ணிக்கு ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி காவலையும் எல்லாத்தையுமே உட்கார வச்சாங்க. பிகாஸ் தண்ணின்றது வாழ்நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கே நாமினேஷன் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்து நாமினேஷன் எல்லாமே உள்ள பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம கலையரசனுக்கு 12 ஓட்டு விழுந்துச்சு 20 பேத்துல. அதுக்கப்புறம் யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அப்சரா, வியானா, ஆதிரை, பிரவீன்ராஜ், அப்புறமா பிரவீன் காந்தி, கலையரசன், திவாகர் இவங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க யாருக்கு வந்து ஓட் பண்ணி சேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உள்ளதானடா போய் நாமினேட் பண்ணுவீங்க, வெளியே எல்லாரும் அப்படியே நல்லவங்க வேச போடுறீங்களா ஃபர்ஸ்ட் வாரத்திலே அப்படின்னு யோசிச்சு நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாரு, ஒரு நாள் கூத்து அப்படின்னு ஒரு டாஸ்க்கை உள்ள இறக்குனாரு. இந்த மாதிரி சும்மா வளவல கொலெல்லாம் பேசக்கூடாது, ஒரு நாள் சரக்கு தான்ப்பா இவன்ட்ட இருக்கு, சும்மா நெத்தி போட்டுல இவன்ட்ட எல்லாமே தீந்துருச்சு, இதுக்கு மேல இவங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நீ சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்க எல்லாரும் கம்முன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 12 ஓட்டு வாங்க நம்ம கலையரசன் கூட கம்முன்னு தான் இருந்தாரு. ஒரு ஓட்டு வாங்க நம்ம பார்வால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் பிக் பாஸ் தான் அவங்க வீடாச்சு அப்படித்தானே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஒரு ஓட்டு வாங்கிட்டு அக்செப்ட் பண்ண முடியல. நம்மளோட சபரி கிட்ட போயிட்டு கொஞ்சம் வள சலசலன்னு போச்சு. இட்ஸ் ஓகே. டே 2ல இவ்வளவுதான் நடந்துச்சு. டே 3ல என்ன நடந்துச்சுன்னு மறக்காம பார்த்துட்டு வந்து சொல்றேன். அது வரைக்கும் ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.